இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடி தபால் காலனி மேற்கு பகுதியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிலர் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறி வரும் நிலையில் வீடுகளின் மாடியில் தஞ்சமடைந்தவர்களுக்கு பால், உணவு உள்ளிட்டவை முறையாக வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலகாலமாக இதே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு காணும். மக்களுக்கு நோய் நொடி நிறையா ஏற்படுது. இந்த வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி புகுந்து சிலர் அவங்க உறவினர் வீட்டுக்கு போய் சென்று விட்டார்கள். ஒரு மாநகராட்சி ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சாப்பாடுக்கு யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்க வரல. சாப்பாட்டுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. எனதோ ஒரு பெட்டு பாலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். வெளியெலாம் யாரும் போகலை. மக்கள் எல்லாம் வெளியே வர முடியாத மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல. உணவு மற்றும் அத்தியாவசிய எல்லாம் இல்லாமல் மிகுந்த சிரமமான தன் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. கடந்த மழையின் போது எந்தெந்த பகுதியில் மழை தண்ணி தேங்கி இருந்துச்சோ அதே போன்றுதான் இந்த மழையிலும் இருக்குது. இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. இதை பற்றி விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராம். வணக்கம். அந்த பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா? மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 3 தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் கனமழை நடந்துள்ளது. நேற்று இரவும் இன்று பகலும் மழை பெய்யாத காரணத்தினால் அதன் 3 நாள் தொடர்ச்சி மழையின் காரணமாக தற்பொழுது நாம் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம் தபால் காலனி மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி மற்றும் இந்த ராஜீவ் நகர், நிகிலேஷ் நகர், பால்பாண்டி நகர், கதிர்வேல் போன்ற இடங்களில் தொடர் மழையின் காரணமாக தண்ணீர் வீட்டுக்குள் தேங்கி பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர் தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். பெரும்பாலான மக்கள் மாடியில் சமையல் செய்து வருகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் மக்கள் ஒரு சில இடங்களில் வெளியே வர முடியாத இடங்களில் உள்ளவர்களுக்கு உணவாக முறையாக எங்களுக்கு உணவு வழங்கவில்லை எனவும் எங்களுக்கு உணவு, பால், பிஸ்கட் உள்ள பொருட்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இப்பகுதியில் மழை வந்தாலே எங்களுக்கு இந்த பகுதியில் தான் அடிக்கடி இந்த வெள்ளப்பெருக்கும் போல் மழை போல் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதை இவங்களுக்கு முறையான அந்த மக்கள் உடை முறையாக ஆழப்படுத்தி அதேமாரி தடுப்பு சுவர் பாலம் மாற்றுவதை செய்தால்தான் எங்களுடைய நிரந்தர தீர்வு காணும். இதேபோல் கடந்த ஆண்டு இதேபோல் சம்பவம் ஆயிருமோ என ஒரு அச்சத்தில் உள்ளோம். அதனால் எங்களுக்கு முறையாக மாநகராட்சி சார்பாக தண்ணியை வடிவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று பாதையில் தண்ணியை ஏற்பாடு செஞ்சால் முறையாக தண்ணி வற்றப்படும். அதனால் விரைவில் செயல்படும் என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 16வது வார்டு மக்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துராம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.